வாழ்த்து அப்படின்னு நீங்க பாடுறீங்க இல்லையா? இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை யார் எழுதினான்றது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் வர எல்லா புத்தகங்கள்லையும் உங்களுக்கு முதல் பேஜிலேயே இந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும். அதை எழுதினவர் மனோன்மணியம் சுந்தரனார். இவர் எழுதினதுதான் தமிழ் தாய் வாழ்த்து. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அவரோட மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடக நூல்ல தமிழ் தெய்வ வழிபாடு அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை நமது தமிழக அரசு 1970ஆம் ஆண்டுல இருந்து ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் முன்னாடியும் பாடணும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்ம இப்ப பாடுறோம் இல்லையா, அது முழுமையான பாடல் இல்லை. அதுல இன்னும் சில வரிகள் இருக்கு. தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்தக்கூடிய வரிகளை மட்டும் எடுத்து நம்ம தமிழக அரசு இந்த தமிழ் தாய் வாழ்த்தை ஒரு வாழ்த்து பாடலா நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எல்லா நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடுவோம். இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடுறோம். ஆனா இதை பாடும்போது நீங்க எத்தனை பேர் இதோட பொருளை தெரிஞ்சு பாடுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு 1-2 மாணவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க இந்த பொருள் எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம அனைவருக்கும் இல்லைனாலும் மெஜாரிட்டி ஆஃப் அஸ், மேக்சிமம் ஆட்களுக்கு நமக்கு தமிழ் தாய்மொழி இல்லையா, பெரும்பாலானவருக்கு நமக்கு தமிழ் தான் தாய்மொழி. அப்படி இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலை நீங்க பாடும்போது அதோட பொருளை தெரிஞ்சு நீங்க பாடணும்னு நான் விரும்புறேன். அதனால ரொம்ப எளிமையான விதத்துல இப்ப அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பொருளோடு சொல்லப்படும். சரியா? தெரியும், நீராடும் கடலெடுத்த நிலமடந்தை அப்படின்னா என்னன்னா, நீர் நிரம்பிய கடலை ஆடையாக உடுத்திய நிலமடந்தை. மடந்தைனா பெண், பூமி பெண். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பூமி பெண், அதாவது நிலப்பெண். எழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டமிதில். அந்த நிலப்பெண்ணுக்கு அழகிய முகமாக திகழ்வது பாரத கண்டம். எழிலொழுகும் சீராரும் வதனம் என, வதனம்னு சொன்னா முகம். ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கும், வதனமே சந்திரபிம்பம். வதனம்னு சொன்னா முகம் அர்த்தம். அந்த நிலப்பெண்ணுக்கு அழகான முகமாக இருப்பது நமது இந்திய நாடு, அதாவது பாரத நாடு. தேக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் தரித்த நரும் திலகமுமே. அந்த அழகிய முகத்தில் உள்ள பிறை போன்ற நெற்றிதான் நம் தென்னிந்தியா. தக்க சிறு பிறை நுதலும். எப்பவுமே பெண்களோட நெற்றியை பிறைக்கு ஒப்பிடுவாங்க. நுதல்னு சொன்னா நெற்றி. அந்த பிறை நுதல் நெற்றி தான் தென்னிந்தியா. அதில் வைத்திருக்கிற திலகம் பொட்டு, அதுதான் திராவிட நாடு. தக்க சிறு பிறைகளும் தரித்த நரும் திலகுமே. நீங்க பாடும்போது தரித்த நரும் திலகமுமே பாடலாம். சில பேர் பாடும்போது தரித்த நரும் நரும்னுவாங்க. தரித்த நரும் திலகமுமே, வைக்கப்பட்ட திலகம்னு சொன்னா பொட்டு. தரித்த நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. அந்த திலகத்துல இருந்து, அந்த பொட்டுல இருந்து பரவி வரும் மனம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த பொட்டு, அந்த ஸ்டிக் பொட்டு கிடையாது. திலகம்னு சொல்லி பொட்டு நம்ம மீன் பண்றது என்னன்னா, நல்ல குங்குமம். நல்ல குங்குமத்தை தாழம், பூ, மஞ்சள்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அது ஒரு நல்ல மனம் வரும், வாசனை வரும். அந்த மனம் உலகமெல்லாம் பரவுறது போல தமிழ் அன்னையோட பெருமையும் புகழும் இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா திசைகளிலும் தமிழ் அன்னையின் புகழ் பரவி இருக்கிறது. உன் சீரிடமே திறம்பிய செயல் மறந்து வாழ்த்ததுமே. இத்தனை பழமையும் பெருமையும் உள்ள தமிழ் மகளும் தமிழ் அன்னையாவும் ஆகிய நீ இன்னும் இளமையாகவே இருக்கிறாயே. கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் மொழி ரொம்ப தொன்மையான மொழி, ரொம்ப பழமையான மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பழமையான மொழியா இருந்தாலும் தமிழ் அன்னை இன்னும் சீர் இளமையாவே இருக்கிறத கண்டு வியந்து மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொல்றாங்க, உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இத்தனை பழமையும் பெருமையும் உடைய தமிழ் அன்னையாகிய நீ இன்னும்
மாறாமல் இருப்பதை வியந்து செய்யும் செயலையெல்லாம் மறந்து உன்னை நாங்கள் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். இதுதான் தமிழ் தாய் வாழ்த்தோட உண்மையான பொருள். இது நீங்க பாடும்போது இந்த பொருள் நீங்க அறிந்து பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மொழியில பாடும்போது நமக்கு பொருள் தெரியலைன்னா கூட நம்ம மன்னிச்சிடலாம். பட் நம்ம தாய்மொழியில பாடும்போது அதோட பொருள் தெரியாத பாடணும்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பொருளை உங்களுக்கு இன்னைக்கு விளக்கிக்கிறோம்.